அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேபினட் அப்ரூவ்ஸ் 4 மோர் ஜட்ஜஸ் ஃபார் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நேத்து கேபினட் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1+33ன்னு இருக்கு. மொத்தமா 34. இந்த 34ங்கிற நம்பர 38ஆ இன்கிரீஸ் பண்ண போறாங்க. இப்போ 1+37 அப்படின்னு சொல்லி கொண்டு வர போறாங்க. சரியா? ஸோ இத பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, பார்லிமென்ட்க்கு தான் இருக்கு. ஓகேவா? அதாவது ஆர்டிகிள் 124 சப் கிளாஸ் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்லிமென்ட் ஃப்ரம் டைம் டூ டைம் ஆ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட கவுண்ட்ட வந்து நம்பர வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்லிமென்ட் பண்ண முடியும். பார்லிமென்ட் அத எப்படி பண்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் எப்போ வந்திருக்குன்னா, 1956ல வந்திருக்கும். அதன் அடிப்படையில என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரம் டைம் டூ டைம் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய எண்ணிக்கையை இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சட்டத்த அமெண்ட் பண்ணி தான் இப்ப 34ங்கிற நம்பர 38ஆ இன்கிரீஸ் பண்ண போறாங்க. இது சுப்ரீம் கோர்ட்னா. இதுவே ஹை கோர்ட்ன்னு பார்க்கறப்ப, ஆர்டிகிள் 216 என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட் ஃப்ரம் டைம் டூ டைம் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் உடைய கவுண்ட்ட இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப சுப்ரீம் கோர்ட்னா நம்பர் ஆஃப் ஜட்ஜஸோட எண்ணிக்கையை இன்கிரீஸ் பண்றது பார்லிமென்ட். ஹை கோர்ட்னா நம்பர் ஆஃப் ஜட்ஜஸோட எண்ணிக்கையை இன்கிரீஸ் பண்றதுக்கான அதிகாரம் பிரசிடென்ட் கையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அதான் நம்ம முதல் செய்தியில பார்க்கிறோம். அடுத்த செய்திய பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக, மேத்ஸ்ல வீக்கா இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்காகவே இந்த பெரிமீட்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ வந்து போடப் போறாங்க. சரியா? ஒரு மேத்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கிராஷ் கோர்ஸ் இது. இதுல உங்களுக்கு ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் 2மே கவர் பண்ணி குடுத்துருவாங்க. இன் பிட்வீன் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து குடுத்துருவாங்க. ஸோ எப்ப டவுட் இருந்தாலும் எடுத்து பார்த்துக்கலாம். சரியா? அது போக உங்களுக்கு மேத்ஸ்க்கான மெட்டீரியலையும் வந்து குடுத்துருவாங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவா உங்களுக்கு மேத்ஸ கவர் பண்ணி குடுத்துருவாங்க. 25 அவுட் ஆஃப் 25ங்கிற அந்த பிராக்டிஸ உங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. சரியா? ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேபினட் கிவ்ஸ் நாட் டூ மேக் இன்சல்ட் டூ வந்தே மாதரம் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது வந்தே மாதரம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேஷனல் சாங் அதுதான். இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு வந்து ஏதாவது இன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து பனிஷ்மென்ட் வந்து குடுக்க போறாங்க. சரியா? அத வந்து ஒரு அஃபென்ஸ் ஒரு கிரிமினல் அஃபென்ஸா பார்த்து, அதுக்கு வந்து பனிஷ்மென்ட் குடுக்க போறாங்க. எந்த சட்டத்துக்கு கீழ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டூ நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 அப்படிங்கிற சட்டம் இருக்கும். இந்த சட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆந்தம், இந்தியாவோட ஃபிளாக், நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இந்த மாரியான விஷயங்கள நம்ம இன்சல்ட் பண்ணிட்டோம்னா, அதுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து இம்ப்ரிசன்மென்ட் குடுப்பாங்க. 3 இயர்ஸ் இம்ப்ரிசன்மென்ட் ஆர் ஃபைன் ஆர் போத் அப்படிங்கிறது தான் அதோட பனிஷ்மென்ட். சரியா? 3 வருஷம் சிறை தண்டனை, இல்லாட்டி ஃபைன், இல்லன்னா 2மே சேர்த்து கூட குடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழ இப்ப என்ன ஆட் பண்ண போறாங்க? நேஷனல் சாங்கையும் ஆட் பண்ண போறாங்க. இப்ப நம்ம நேஷனல் சாங்க ஏதாவது அவமதிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கும் 3 இயர்ஸ் இம்ப்ரிசன்மென்ட் இல்ல ஃபைன் இல்ல 2மே வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரியா? ஸோ அததான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்தே மாதரம். வந்தே மாதரம் அப்படிங்கிறது 150 இயர்ஸ் ஆஃப் வந்தே மாதரத்த நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 1875ல பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து பாடியிருப்பாரு. அந்த வந்தே மாதரத்தை எழுதியிருப்பாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, 1896ல ரவீந்திரநாத் தாகூர் தான் அத ஃபர்ஸ்ட் பாடியிருப்பாரு. எங்கன்னா காங்கிரஸ் செஷன்ல கல்கத்தால நடந்த காங்கிரஸ் செஷன்ல. அப்ப கல்கத்தால நடந்த காங்கிரஸ் செஷனோட ஹெட் யாரா இருந்தாங்கன்னா, ரஹ்மத்துல்லா சயானி வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1937ல காங்கிரஸ் கட்சி இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல காங்கிரஸ் கட்சியோட தேசிய பாடலாக கொண்டு வந்திருப்பாங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் வந்து 6 ஸ்டான்ஸா இருக்கும். அதுல மொத 2 ஸ்டான்ஸாவ மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க காங்கிரஸ் கட்சி வந்து அவங்களோட நேஷனல் சாங் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டியா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜனவரி 26, 1950ல இந்தியாவோட நேஷனல் சாங்கா இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்போ நேஷனல் சாங்கா வர்றப்பயும் 2 பேராகிராஃப் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப ரீசென்ட்டா பிப்ரவரி மாசம் நம்ப கவர்ன்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வந்தே மாதரத்தோட 2 ஸ்டான்ஸா இல்லாம 6 ஸ்டான்ஸாவையும் பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெகுலேஷன வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா?
அது மட்டும் இல்லாம இந்த மொத்த 6 ஸ்டான்ஸாவையும் 3 நிமிஷம் 10 செகண்ட்குள்ள பாடி முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 3 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ்குள்ள பாடி முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் ஒரு விழாவுல வந்தே மாதரம், ஜனகணமன 2மே பாட போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஜனகணமன பாடணும் அப்படிங்கிற ரெகுலேஷனையும் சமீபத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்துருக்கோம். நன்றி.